வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். பருவநிலையை தாங்கி உயர் விளைச்சல் தரக்கூடிய செறிவூட்டப்பட்ட 109 பயிர் ரகங்கள் டெல்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்தார் பிரதமர் மோடி. அதானி ஊழல் முறைகேட்டை ஹிண்டன்பர்க் அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளதாக எம்பி திருமாவளவன் விமர்சனம். வலிமையான பாரதம் உருவாகக்கூடாது என சதி செய்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஹிண்டன்பர்க் அறிக்கை தீங்கிழைக்கும் எண்ணம் கொண்டது என அதானி குழுமம் விளக்கம். நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு பிரதமர் மோடி தயங்குவது ஏன் என்பது தெள்ளத் தெளிவாகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 62ஆக உயர்த்தப் போவதாக பரவும் தகவல் வெறும் வதந்தி. தமிழ்நாடு அரசு விளக்கம். மக்கள் பிரச்சினைகளை பொருட்படுத்தாமல் கார் பந்தயத்தில் கவனம் செலுத்துகிறது திமுக அரசு. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் விமர்சனம். திரைத்துறையைப் போலவே அரசியலிலும் தெளிவு மற்றும் உழைப்புடன் நடிகர் விஜய் பயணிக்க வேண்டும். திமுக எம்பி கனிமொழி அறிவுரை. மாநாடு நடத்தும் விவகாரத்தில் தாம் அனுபவித்த நெருக்கடிகளை நடிகர் விஜய் சந்திப்பார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவதை காங்கிரஸ் கட்சி முழு மனதோடு வரவேற்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விழுப்புரம் அருகே மின்னல் தாக்கியதில் வீட்டிலிருந்த மின்சாதன பொருள் வெடித்து சிதறி பாதிப்பு. அதிகப்படியான ஒளியால் 9ஆம் வகுப்பு மாணவியின் கண் பார்வை பறிபோன பரிதாபம். கேரளாவில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. கடலோர மற்றும் மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தல். வயநாடு நிலச்சரிவில் 420க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் மாயம். மண்ணுக்குள் புதைந்தவர்களை தேடும் பணி நீட்டிப்பு. சென்னை ஆவடியில் விஷவாயு தாக்கி மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் உயிரிழப்பு. பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யும் பணியின் போது விபரீதம். திருவள்ளூர் மாவட்டம் ராமஞ்சேரி அருகே கார் மீது லாரி மோதி விபத்து. சென்னை தனியார் கல்லூரியில் படித்து வந்த 5 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே பலி. திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு. செயற்குழு கூட்டத்திற்கு பின் நடிகர் சங்க தலைவர் நாசர் தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தன. 126 பதக்கங்களுடன் அமெரிக்கா முதலிடம், 6 பதக்கங்களுடன் 71வது இடத்தில் இந்தியா. இனி விரிவான செய்திகள். பருவநிலையை தாக்கி உயர் விளைச்சல் தரக்கூடிய செறிவூட்டப்பட்ட 109 பயிர் வகைகளை பிரதமர் மோடி வெளியிட்டார். டெல்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்வில் வயல் பயிர்கள், தோட்டப் பயிர்கள் என 109 ரகங்களை பிரதமர் மோடி அறிமுகம் செய்தார். இந்த புதிய ரக பயிர் வகைகள் உற்பத்தி செலவை குறைப்பதோடு சுற்றுச்சூழலிலும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என விவசாயிகள் தெரிவித்தனர். அதானி குழுமம் முறைகேடுகளுக்காக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படும் வெளிநாட்டு போலி நிறுவனங்களில் செபி அமைப்பின் தலைவரும் அவருடைய கணவரும் பங்குகளை வைத்திருப்பதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் புதிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பது அரசியல் அரங்கில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள ராகுல் காந்தி, முதலீட்டாளர்கள் பாடுபட்டு ஈட்டிய பணத்தை இழந்தால் அதற்கு யார் பொறுப்பேற்பது? பிரதமரா, செபி அமைப்பின் தலைவரா அல்லது கௌதம் அதானியா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு பிரதமர் மோடி ஏன் தயக்கம் காட்டுகிறார் என்பது தற்போது தெளிவாகியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஹிண்டன்பர்க் அறிக்கையில் உண்மை இல்லை என்றும் அனைத்தும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டு எனவும் செபி தலைவர் மாதபி பூரி புஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து முதலீடுகளையும் வெளிப்படையாகவே செய்து இருக்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ள அவர், தங்களுடைய முதலீடுகள் பற்றிய அனைத்து தகவல்களையும் செபிக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஹிண்டன்பர்க் நிறுவன குற்றச்சாட்டுகளை முற்றிலுமாக நிராகரிப்பதாக அதானி குழுமம் விளக்கம் அளித்துள்ளது. ஹிண்டன்பர்க் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் தவறானவை என்றும் உள்நோக்கம் கொண்டவை என்று கூறியுள்ளது. ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு இல்லை என்று உறுதியான பிறகும் அதே குற்றச்சாட்டை ஹிண்டன்பர்க் வெளியிட்டுள்ளதாக அதானி குழுமம் தெரிவித்துள்ளது. ஹிண்டன்பர்க் அறிக்கையால் அதானியின் ஊழல் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அதானி போன்றவர்களின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு அனைத்து தளங்களிலும் மேலோங்கி இருக்கிறது என்பதை, ஊழல் முறைகேடுகள் எவ்வாறு தலைவிரித்தாடுகிறது என்பதை இதுபோன்ற அறிக்கைகளின் மூலம் அறிய முடிகிறது, உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது.
இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வலிமையான இந்தியா மீது அவதூறு பரப்புவதே ஹிண்டன்பர்க் போன்ற நிறுவனங்களின் வேலை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். ஒரு வலிமையான பாரதம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அச்சுறுத்தல். பாரதம் வலிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக உலக அளவில் பெரிய சதி நடக்குது. அதில் இதுவும் ஒன்றாக பார்க்கின்றேன். இதை நான் சொன்னாலும் அவங்க சொல்கிற அலிகேஷனை செக் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 62ஆக உயர்த்தப் போவதாக பரவும் தகவல் வெறும் வதந்தி என்று தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ஓய்வு வயதை 62ஆக மாற்ற எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஓய்வு வயதை மாற்றியமைக்கும் அரசாணை 15 நாட்களுக்குள் வெளியாக வாய்ப்புள்ளதாக பரவி வரும் தகவல் வதந்தியே என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் பிரச்சினைகளை பொருட்படுத்தாமல் கார் பந்தயத்தில் திமுக அரசு கவனம் செலுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இங்கே இருக்கின்ற மக்களுக்கு எதோ தேவை. இதையெல்லாம் செய்யறதுக்கு மனசு இல்லை இந்த அரசாங்கத்துக்கு. கார் பந்தயம் வேணுமா? எப்படியெல்லாம் மக்களுடைய வரி பணம் வீணாக்கப்படுகிறது. இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டிய திட்டங்கள் நிறையாக இருக்கின்றது. அதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தலாம். அதை விட்டுவிட்டு கார் பந்தயம் நடத்துவதற்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக இதை செய்து கொண்டிருக்கின்றார். தான் வேதனை அளிக்கின்றது. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வருவதை வரவேற்கிறோம் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. யார் யாரும் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வருவதை காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 7 நாட்களுக்குள் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி வரும் 17ஆம் தேதி வரை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசியில் கனமழையின் போது சூறைக்காற்று வீசியதில் மரங்கள் முறிந்து விழுந்து 15க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. 4 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்தன. இதேபோல் விழுப்புரம் அருகே கக்கனூரில் மின்னல் தாக்கியதில் வீட்டில் இருந்த மின்சாதன பொருட்கள் வெடித்து சேதமடைந்தன. இதில் 9ஆம் வகுப்பு படிக்கும் அசோக்குமார் என்பவரின் மகள் சண்மதிக்கு அதிக வெளிச்சத்தால் பார்வை பறிபோனது. கேரளாவில் 5 நாட்களுக்கு கனமழை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பத்தனம்திட்டா, இடுக்கி மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கோட்டயம், எர்ணாகுளம், பாலக்காடு, மலப்புரம் மற்றும் வயநாடு மாவட்டங்களில் மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும் கடலோர மற்றும் மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி 420க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகிவிட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்டவர்கள் மாயமாகியுள்ளனர். ராணுவத்தின் முப்படை வீரர்களும் மீட்புப் பணியை முடித்துக் கொண்டு திரும்பிய நிலையில் மற்ற பிரிவுகளைச் சேர்ந்த மீட்புக் குழுவினர் தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 126 பேரின் உடல்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இதனிடையே முண்டகை பகுதியில் பெய்த கனமழை காரணமாக தேடும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. சென்னை ஆவடியில் மாநகராட்சி ஒப்பந்த ஊழியரான 25 வயது இளைஞர் கோபிநாத் விஷவாயு தாக்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்பை சரி செய்யும் பணியின் போது இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது. சேலம் மேட்டூர் அருகே கால்பந்து போட்டியில் தோல்வியடைந்த அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களை உடற்கல்வி ஆசிரியர் ஷூ கால்களால் எட்டி உதைக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் உடற்கல்வி ஆசிரியர் அண்ணாமலையை பணியிடை நீக்கம் செய்து சேலம் ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ராமன்சேரி அருகே கார் மீது லாரி மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலம் ஓங்கோலைச் சேர்ந்த மாணவர்கள் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் சொந்த ஊருக்கு காரில் சென்றுவிட்டு திரும்பிய போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் படுகாயமடைந்த 2 மாணவர்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துபாயில் இருந்து ஹைதராபாத் வந்த விமானத்தில் தங்கம் கடத்தி வந்த நபரை சுங்க அதிகாரிகள் கைது செய்தனர். அவர் தன்னுடைய ஷூவின் அடிபாகம் மற்றும் பேட்டரி போன்ற வடிவம் ஆகியவற்றின் மூலம் 1 கிலோ 390 கிராம் தங்கம் கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இலங்கை கடற்கொள்ளையர்கள் நடத்திய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட வேதாரண்யம் மீனவர்கள் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே அவர்கள் வலை விரித்து மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது இலங்கையைச் சேர்ந்த ஃபைபர் படகில் வந்த 4 கடற்கொள்ளையர்கள் 700 கிலோ எடையிலான வலை, ஜிபிஎஸ் கருவி, செல்போன், டார்ச் லைட், தங்கச் செயின், மோதிரத்தை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றனர். புதிய படப்பிடிப்புகளுக்கு வரும் 16ஆம் தேதி முதல் தடை விதித்திருந்த நிலையில் தயாரிப்பாளர் சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக நடிகர் சங்கம் முடிவு செய்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் செயற்குழு கூட்டத்திற்கு பின் இந்த தகவலை சங்கத்தின் தலைவர் நாசர் தெரிவித்தார். ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமிர்தசரஸ் வந்தடைந்த ஹாக்கி அணி வீரர்களை அமைச்சர் குல்தீப் சிங் தலிவால், காங்கிரஸ் எம்பி குர்ஜித் சிங் அவுஜ்லா மற்றும் உறவினர்கள் மாலை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றனர்.
பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்த விவகாரம் தொடர்பாக தீர்ப்பு 13ஆம் தேதிக்குள் வெளியாக உள்ளது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்ததால் சனிக்கிழமை தீர்ப்பு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் தீர்ப்பு தேதி மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு 13ஆம் தேதிக்குள் தீர்ப்பு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் பதக்கப்பட்டியலில் 126 பதக்கங்கள் வென்று அமெரிக்கா முதலிடம் வகிக்கிறது. 40 தங்கம், 44 வெள்ளி, 42 வெண்கல பதக்கங்களை அமெரிக்கா வென்றுள்ளது. 1 வெள்ளி, 5 வெண்கலம் என 6 பதக்கங்களுடன் இந்தியா 71வது இடத்தை பிடித்துள்ளது. கடந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்தியா 7 பதக்கங்களை வென்று 48வது இடம் பிடித்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலையை தாங்கி உயர் விளைச்சல் தரக்கூடிய செறிவூட்டப்பட்ட 109 பயிர் ரகங்கள் டெல்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்தார் பிரதமர் மோடி. அதானி ஊழல் முறைகேட்டை ஹிண்டன்பர்க் அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளதாக எம்பி திருமாவளவன் விமர்சனம். வலிமையான பாரதம் உருவாகக்கூடாது என சதி செய்வதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஹிண்டன்பர்க் அறிக்கை தீங்கிழைக்கும் எண்ணம் கொண்டது என அதானி குழுமம் விளக்கம். நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு பிரதமர் மோடி தயங்குவது ஏன் என்பது தெள்ளத் தெளிவாகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 62ஆக உயர்த்தப் போவதாக பரவும் தகவல் வெறும் வதந்தி. தமிழ்நாடு அரசு விளக்கம். மக்கள் பிரச்சினைகளை பொருட்படுத்தாமல் கார் பந்தயத்தில் கவனம் செலுத்துகிறது திமுக அரசு. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் விமர்சனம். திரைத்துறையைப் போலவே அரசியலிலும் தெளிவு மற்றும் உழைப்புடன் நடிகர் விஜய் பயணிக்க வேண்டும். திமுக எம்பி கனிமொழி அறிவுரை. மாநாடு நடத்தும் விவகாரத்தில் தாம் அனுபவித்த நெருக்கடிகளை நடிகர் விஜய் சந்திப்பார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆவதை காங்கிரஸ் கட்சி முழு மனதோடு வரவேற்கிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உறுதி. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விழுப்புரம் அருகே மின்னல் தாக்கியதில் வீட்டிலிருந்த மின்சாதன பொருள் வெடித்து சிதறி பாதிப்பு. அதிகப்படியான ஒளியால் 9ஆம் வகுப்பு மாணவியின் கண் பார்வை பறிபோன பரிதாபம். கேரளாவில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. கடலோர மற்றும் மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தல். வயநாடு நிலச்சரிவில் 420க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் மாயம். மண்ணுக்குள் புதைந்தவர்களை தேடும் பணி நீட்டிப்பு. சென்னை ஆவடியில் விஷவாயு தாக்கி மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் உயிரிழப்பு. பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யும் பணியின் போது விபரீதம். திருவள்ளூர் மாவட்டம் ராமஞ்சேரி அருகே கார் மீது லாரி மோதி விபத்து. சென்னை தனியார் கல்லூரியில் படித்து வந்த 5 மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே பலி. திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு. செயற்குழு கூட்டத்திற்கு பின் நடிகர் சங்க தலைவர் நாசர் தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்தன. 126 பதக்கங்களுடன் அமெரிக்கா முதலிடம், 6 பதக்கங்களுடன் 71வது இடத்தில் இந்தியா. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.